Hi friends, welcome back to our vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா இந்த vlog வந்து நான் Thursday எடுத்ததுங்க. Thursday வந்து ரம்ஜான் கூட ரம்ஜான் திருநாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்னைக்கு இந்த டே எனக்கு எப்படி போயிருக்குன்னு சொல்லி இந்த vlogல போய் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்க தான் first time பார்க்கறீங்க அப்படினா மறக்காம வந்து subscribe பண்ணிக்க கூடவே இருக்க bell icon-ஐ click பண்ணிக்க போவாங்க. vlog-ஐ continue பண்ணி பார்க்கலாம். Thursday ருத்வினுக்கு வந்து ஸ்கூலுங்க. எப்பவும் போல 8:30க்கெல்லாம் அவனே கிளப்பி விடணும். நான் எந்திரிச்சது ஒரு 7 o'clock தான் எந்திரிச்சேன். எல்லா பிள்ளைங்களும் மேக்ஸிமம் வந்து ஸ்கூல் லீவில் ஹாலிடேஸில் ஜாலியாக வீட்டில் இருப்பாங்க. ருத்வினுக்கு மட்டும் ஸ்கூலுக்கு போடான்னு சொல்கிறது பாவம் பையனுக்கு ஒரு மாதிரி இருக்கும் போல். ஆனுவல் டே வரைக்கும் தான், ஃப்ரைடே ஆனுவல் டே, லாஸ்ட் டே ஸ்கூலு அந்த அன்னைக்கு. இன்றைக்கி ஒரு நாள் தான் தம்பி ஸ்கூலு, அப்புறம் நாளைக்கு ஆனுவல் டேடா அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி அவனே வந்து ரெடி பண்ணி விட்டுட்ருக்கேன். அம்மா நான் எடுத்துட்டு எனக்கு தெரியும் விடு. கையில் கதவை சாத்திடுவா. எழுதி பழகுங்க. எங்க பாப்பா ஆ போட்டுச்சா? எங்க பாப்பா ஆ காட்டு. ஆ போடுறான். செட்டு போடுறீங்களா? செட்டு விளையாடுறீங்களா? அது அவ போட்டு கொடுத்தா, அக்கா போட்டு கொடுத்தா. சரி பாருங்க, பாப்பா அங்கிட்டு போயிட போகுது. ருத்வினி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு பாப்பாவுக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு கயல் கண்மணி அவங்க கூட வந்து பாப்பாவே விளையாட விட்டுட்டு நான் வீட்டுக்குள்ளே வந்தாங்க. வீடு கொஞ்சம் கன்றாவியாக அங்கே எங்கே பொருளாக பிள்ளைங்க எல்லாம் இறச்சி போட்டு வச்சுருக்காங்க. இதையெல்லாம் நீ வந்து நான் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காரணும். அது வரைக்கும் கொஞ்சம் ஏதோ பாட்டு கேட்டுகிட்டே செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் டிவிலையும் வந்து பாட்டை போட்டு விட்டுட்டு என் வேலையை வந்து செய்ய போகிறேன். மணி வந்து டியூஸ்டே வந்து நேராக வந்து ஈரோட்லேருந்து அப்படியே டியூட்டிக்கு போயிட்டாருங்க. ஸோ வந்து அவரோட பைக் வந்து வீட்டில் இருக்குது. அவரை பிக்கப் பண்ணுறதுக்காண்டி தான் இப்போ வந்து நான் போயிட்டுருக்கேன். சரி அந்த அன்னைக்கு வந்து ரம்ஜானு கூட சிக்கன் ஏதோ ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அவரை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே கடைக்கு வந்துட்டோம். சிக்கன் கிரேவி இருக்குது. எனக்கு முஸ்லீம் யாரும் தெரியாது. இந்த ஊரே முஸ்லீம் ஊர் தான். நமக்கு தெரிஞ்ச மாதிரி ரம்ஜானை கொண்டாடலாம். உண்மையாவா? யாருக்கிட்ட? வெங்காயம் உரிச்சிட்டு இருக்க பார்த்துட்டு கயல் நான் கட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணா கண்ணு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டா. கண்மணி வந்துட்டு நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னா, நீ கட் பண்ணிலாம் தர வேணாம் அந்த தோலை மட்டும் உரிச்சு கொடு அப்படின்னு சொன்ன நாளுக்கு வந்து உரிச்சு கொடுத்துட்டு இருக்கா. விடுப்பாப்பா, அத்தை உரிக்கிட்டு வா. அத்தை ஹெல்ப் பண்ணுறியா? கேட்க மாட்டியா? சரி மாமா ஹெல்ப் பண்ணுறியா? சொல்லு எங்க எப்படி செஞ்சு காட்ட? கரண்ட் போனதுக்கு என்னமா செஞ்சியாமா? சரி இங்க வா, சொல்றியா இல்லையா? ஏதோ பாட்டு பண்ணல. கண்மணிக்கு ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மையெல்லாம் போட்டு விட்டாங்க. மணி வந்து அதில் மீசை மாதிரி வரைஞ்சி வரேன்னு சொல்லிட்டு போட்டனால பாப்பா வந்து கடுப்பாயிட்டா. போங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் மூஞ்சி கழுவிட்டு வந்துட்டா. அவளுக்கு எல்லாரும் கிண்டல் பண்ணுறது பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிட்டா. அடிச்சுக்கிட்டு ஓடிட்டா கழுவறக்கு. தூங்கிட்டா யார் அடிச்சா? கண்மணியா? கண்மணியா கயல்குழியா? சாப்பா தூங்குறேன். சொல்லதான் வேண்டா. அப்பா வந்துருச்சா அப்படின்னு ஷாக் ஆயிட்டா. அப்படியா? அப்பா பிடிக்குமா? அப்பா பிடிக்கும். அடிச்சுச்சா? அப்பா அடிக்கவா? கண்மணி அடிக்கவா? யார் அடிச்சா? கண்மணியா? கயல்வெளியா? யார் அடிச்சா? சரி அந்த அக்காவுக்கு ஒரு முத்தம் கொடுத்துரு. கண்மணிக்கு ஒரு முத்தம் கொடுத்துரு.
ஸ்டாண்ட் வைக்கணுமா? ஸ்டாண்டு வேண்டாம். நான் அப்பா கை தான் ஸ்டாண்டு இன்னைக்கு. என்ன பண்ண போறோம்னே சொல்லலையே. சிக்கன் கார்லிக் சிக்கன் செய்ய போறோம். என்னென்னு பாத்துக்கங்க. இவ்வளவுதான். சிம்பிள். அரைக்க தேவையில்லை, ஒண்ணும் பண்ண தேவையில்லை. புதுசா ட்ரை பண்றியா? புதுசா ட்ரை பண்றேன். அதுக்கு பலிகாடி யாராருன்னு பாத்தீங்க அப்படின்னா கயல்விழி, கண்மணி, மணிகண்டன், அப்புறம் எல்லாருமே. அடிக்கிற வெயில சிக்கன் சாப்பிட்டா மண் சட்டியில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எடுத்து வச்சேன். எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் எடுத்திருந்தேன். கொஞ்சம் தாராளமாக நிறையாவே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு வந்து ஒரு 2 துண்டு பட்டை போட்டுக்கலாம். இது கூட வந்து லைட்டாக வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு கொத்தளவுக்கு வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டோன்னு எண்ணெய் தெரிச்சது பார்த்துட்டு மணி இது என்ன இப்படி தெரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பெரிய வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு 4 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி அதான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மீடியமான சைஸுங்க. நீங்கள் ரொம்ப கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா இதை ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன். எந்த அளவுக்கு மேட்ச் ஆக போகுதுன்னு தெரில. ஆனால் நான் ட்ரை பண்ணதே மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு மணி சொன்னார். அதான் சரி இதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். வரமிளகா பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு 5-6 மிளகாய்க்கு மேலே போடணும். நான் வந்து ஒரு 4 தான் போட்டிருந்தேன். கொஞ்சம் காரமாக இருந்தால் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுக்காண்டி. நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கிடணுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா 10-15 பல் வந்து எடுத்து உரிச்சு வச்சுருந்தேன். அதை சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி உள்ளே போட்டுக்கிட்டேன். காரத்துக்கு நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கலர் கொடுக்கணும் அப்படின்னம்னா காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ரெட் கலர் கொடுக்கும். என்கிட்ட வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து இல்லை. ஸோ வந்து அதனால் வந்து தனி மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். காரம் கொஞ்சம் அதிகமாகிடக்கூடாது அப்படின்றனால கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சிக்கன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் போன்லெஸ்ஸாக தான் எடுக்கணும்னு நினச்சோம். நாங்கள் வந்து கொஞ்சம் போனும் சேர்த்து போட்டாங்க. அப்படியே நல்லா வந்து நம்ம வந்து சிக்கனை உள்ளே போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கணும். சிக்கனுக்கு எந்த விதமான தண்ணியும் ஆட் பண்ண வேணாங்க. சிக்கன்லேயே வந்து கண்டிப்பாக நிறைய தண்ணி விடும். அதனால் வந்து அப்படியே வந்து ஒரு கிளாஸ் லிட்டு போட்டு மூடி வச்சுட்டேன். நாம் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றலை. ஆனாலும் பாருங்கள் எவ்வளோ தண்ணி கொஞ்சம் மிதங்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. பாத்திரம் வந்து கொஞ்சம் பத்தலைங்க. ஸோ வந்து அதனால் வந்து வேறு வழி இல்லாமல் வேறு கடாயை வந்து மாற்றிட்டேன். சூப்பரான ஒரு கார்லிக் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒயிட் ரைஸுக்கு இல்லை எந்த ஒரு வெரைட்டி ரைஸ் பிரியாணி இந்த மாதிரிலாம் செஞ்சோம்னாலும் நம்ம வச்சு சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி வந்து சிக்கன் கூட பார்த்திங்க அப்படின்னம்னா ரசம் ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். ஆஃப்டர்நூன் லஞ்சே இன்றைக்கி இதுதான் எங்களுக்கு. நான் இன்னும் சாப்பிடல. இன்னைக்கு என்ன வேகமா முடிஞ்சா அவர் அவ கேக்குறாப்பு. அவ பாசமா வாங்குறாடா. இன்னும் அந்த பிள்ளை கூட சாப்பிடலடா. கயல் கண்மணியை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஈவினிங் வந்து ஒரு 3 மணிக்கு மேலே ராஜத்தி வந்திருந்தாங்க. பாப்பா இருந்துட்டு நாங்கள் இங்கே இருக்கோம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அங்கே தனியாக இருக்க போர் அடிக்குது, வாங்க பிள்ளைங்களா 2 நாள் இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜத்தி வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே லேட்டாக தானே போவேன். எத்தனை மணிக்கு போவீங்க? என்னடா போலாம். எந்திரி போலாம். அக்கா ஊருக்கு போகுது. இந்த அஜியை கூட்டு போறாங்க. அதெல்லாம் முடியாது. நீ போ, நீ உங்களுக்கு போ. பால்டப்பா அப்பா பின்னாடி வர்றேன்.
சண்டை கட்டாம இருக்கணும். பின்னாடி வரேன் போ. அப்ப நம்ம கார் எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரித்வினும் மயிலனையும் அங்க போனனால இப்ப வந்து நம்ம அரிசி பருப்பு போயிருக்காங்க. என்ன வீட்டுக்கு கூட தெரியல. ஒரு 2 மணி நேரம் இருந்தா போதும். நம்ம பொருள் வாங்கிட்டு வரையில கூப்பிட்டுக்கலாம். ஆமா, அவ்வளவு நேரம் இருப்பாங்களான்னு தெரியல. மயிலனி கூட இருந்துக்கும். ரித்வின் தான் ஈன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி இருக்கட்டும், பாப்போம் நீங்க என்னதான் பண்றேன்னு. ஆமா, ஒரு 2 மணி நேரம் விட்டு தான் பார்க்கணும். நம்ம சரி கிளம்புமா? நாங்களும் ரெடி ஆயிட்டோம். எங்க போகலாம்? ஒட்டஞ்சத்திரம் போகலாம், திண்டுக்கல் போகலாமா? பிள்ளைங்க எல்லாம் கிளம்பியாச்சு. மழை வர மாதிரி இருக்கு இன்னைக்கு. என்னமோ மழையெல்லாம் வர வாய்ப்பு இல்லை. மழை எப்படி பெய்யும்? கருக்கள் பாரு. அதெல்லாம் மழையெல்லாம் வராது. இந்த மழை வந்துச்சு அவ்வளோ நாள் ஆச்சு. ஐபி வராரா? ஐபி வராது. 7 மணிக்கு வருவார் நினைக்கிறேன். நம்ம ஏரியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஐபி ஐயா வராரு. அதனால் அங்கங்கே லைட் செட்டிங்கு, கட்சி கொடி இதெல்லாம் போட்டு ஸ்ரீராமபுரத்துலேருந்து ஃபுல்லாக வந்து அங்கங்கே போட்டிருந்தாங்க. நாங்களும் வந்து சரி பொருள் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டோம். நேராக பிள்ளைங்களை பார்க்குறக்கு போல் கடைக்கு போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நேராக பிள்ளைகளை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேராக கடைக்கு வந்துட்டோம். போகிற வழியில் ஏதாச்சும் டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ரோஸ் மில்கா ஐஸ்லையா? எனக்கு இந்த ரோஸ் மில்க்கு 50 ரூபா. இதுல 2 வாங்குன்ட்ட நீ. 1 தான் வாங்கினேன். எனக்கு கொஞ்சம் சளினால. சரி, எனக்கு கொஞ்சம் பப்ஸ் மட்டும் கொடுக்குறேன். காட்டுறேன் பொருள். இது தேசிய கொடியா? போயிருச்சு தேசிய கொடி. ஆயிட்டு நானே. எவ்வளோ பொருள் வாங்கணும்? 1/4 மணி நேரத்தில் எடுத்துறியா? கூட்டலாம தான் இருக்கலாம். மயிலனி அழுகுதான். ஆமா, வீடியோ கால் பண்றாங்க. மாதிரியே இருக்க. பேசு. தங்கப்புல கண்மணி மாதிரியே இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அங்கே இருந்துக்கிறியா? நேராக வந்து திங்ஸ்லாம் வாங்கி முடிச்சாச்சுங்க. ராஜத்தி அவங்க வீட்டில் போய் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அங்கே போயிட்டுருக்கோம். ஏய் மயிலனி, இங்கே வந்து பாரு. இவங்க வீட்டுக்கு வந்த கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கயலோட குட்டி வயசு சாரி எடுத்து கட்டி விட்டெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ராஜத்தி ஷேர் பண்ணியிருந்தா. எப்படி இருக்கான்னு சொல்லுங்க. சரி போலாமா? பாய் சொல்லி ராத்திக்கு. பாய் சொல் ராத்திக்கு. இந்த நக்கல் பண்ணனாலதான் கீழே விழுந்துட்டேன். நக்கல் பண்ணக்கூடாது சரியா? சரி பாய் சொல்லு. போய்ட்டுல லாங் ஷாட்லேருந்து பார்க்குறக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊர் மலையில் தான் ஆக்சுவலாக தீப்பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் ரொம்ப தூரத்தில் எரியிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஆனால் மணி சொன்னார் கரெக்டாக அந்த ஏரியாவில் தான், நம்ம ஏரியாவில் தான் தீப்பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் கரெக்டாக ஊருக்குள்ளே வந்தோம். ஐபி அவரும் வந்துட்டார். அதனால் கொஞ்சம் நேரம் நாங்களும் வெயிட் பண்ணிட்டோம். ஏன்னா ஊருக்குள்ளே போக முடியல, கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு.
ருத்வின்னு நல்லா தூங்கிட்டான். ஏன்னா டயர்டு, காலையிலேருந்து ஸ்கூலுக்கு அங்கே இங்கேயும் போயிட்டு வந்ததில். பாப்பாவும் தூக்கத்துக்கு ஒரு மாதிரி உட்காந்துருந்தா. ஐபி அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷனுக்காக வந்து நின்னெல்லாம் ஓட்டெல்லாம் கேட்டு பேசிக்கிட்டு இருந்தார். இந்த தெரியுதா அந்த இறங்கி மேலே இருக்காரு அவர். இல்லை இறங்கிறாரு, காரை விட்டு இறங்கிறாரு. சரி நீ எப்படி வீட்டுக்கு போங்க, நான் வரேன். பின்னாடி போக நான் வரேன். பாப்பா அங்க போய் சேலைலாம் கட்டினி இருக்க. நாங்க போனோம் வந்துட்டோம். என்ன அது வேளத்தலை டீப் லைட் போடுற மாதிரி ஆயிடுச்சு. கொப்பளமா வருது. அதுக்கு என்ன தலை வச்சிருக்கு? வேளத்தலை வச்சா சரியாயிருமா? எங்க கிளி மாதிரி அழகா இருக்குடா. கிளி மூக்கு தான். நம்ம தம்பி நம்ம குட்டிக்காடு மாலை எப்படி தீ பிடிச்சி எரியுது? வா போய் காட்டிட்டோம். வேளத்தலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்ல நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.